அத்தை இங்க பாருங்க, கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வாங்க. என்ன பண்றீங்க? பீமாபாய், திரும்பவும் ஒரு முறை யோசிச்சு பாரு. நம்ம 2 பசங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஆனா நாம இங்க பொண்ணுக்கு நாள் குறிக்க போறோம். இத பசங்களும் யோசிச்சிருக்கணும். மஞ்சுளாவோட கல்யாணத்தை முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு மேல நான் எதுவும் யோசிக்க மாட்டேன். தள்ளுங்க. அட, எந்தாங்க மாப்பிள்ள. எல்லாம் வந்துருச்சுல? ஆமா, தேங்காய், துணி, இனி தட்டில் பணம் வச்சா மட்டும் போதும். என்னங்க பணம்? பத்தாது. பணம் என்கிட்ட இருக்கு. பாலா, பாலா, பாலா திரும்ப வந்துட்டானா? பாலா, பாலா, நீ திரும்ப வந்துட்டியா? வாப்பா, வா உள்ள வா. பாலா, இப்ப நீ என்ன செய்ய வந்திருக்க? ஏன இப்படி பேசுறீங்க? எத்தனை மாசத்துக்கு அப்புறம் புள்ள திரும்பி வந்திருக்கான்? தங்கச்சியோட நல்ல நேரம் தான் அண்ணன் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கான். முடிஞ்ச விஷயத்தை ஏன் பேசணும்? பாலா, பணத்தை எடு. மஞ்சுளாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாள் குறிக்கலான் இருக்கோம். தங்கச்சியோட கல்யாணத்துக்கு அண்ணன் வந்துதான் பணம் தரணும்னு அவ ஜாதகத்துல எழுதியிருக்கு போல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. சரியான நேரத்துக்கு நான் வந்துட்டேன். இல்லைன்னா என்னால மஞ்சுளாவோட கல்யாணத்தை பார்த்துருக்கவே முடியாது. பாத்தியா மஞ்சுளா, கல்யாணத்துக்கு உனக்கு பல்லாக்கு நான் தான் தூக்குவேன்னு சின்ன வயசுல சொல்லுவேன்ல. பார்த்தல, உங்க அண்ணன் வந்துட்டான். பீமாவும் துளசி எங்க? துளசி அக்கா கூட இருக்கேன்னு கங்காவோட வீட்டுக்கு போயிருக்கான். அப்ப பீம் வந்து பீம் வீட்டை விட்டு போயிட்டான். ஏன் எதுக்கு? அவன் வீட்டை விட்டு ஓடுற ஆள் இல்லையே. மஞ்சுளாவோட கல்யாணத்துல அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். வழக்கம் போல வாக்குவாதம் பண்ணா நான் அவனை திட்டுன்னு கடிதாசு எழுதி வச்சுட்டு போயிட்டான். மற்றதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். எல்லா பொருளையும் தயார் பண்ணியாச்சு. நாம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும், இல்லைன்னா நேரமாயிடும். அப்ப இந்த கல்யாணமே தேவையில்லை. என்ன சொன்ன? இந்த கல்யாணம் தப்புன்னு பீம் சொல்லியிருந்தா கண்டிப்பா தப்பாதான் இருக்கும். அவன் எல்லாத்தையும் யோசிச்சுதான் சொல்லியிருப்பான். அப்படின்னா நாங்க செய்யறது தப்பா? உன் தம்பி சொல்றது மட்டும் சரியா? இல்லம்மா, அது நீங்க எல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா பீமா கண்டிப்பா சரியாதான் இருப்பான். எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு.
அதனால நானும் இந்த கல்யாணத்தை எதிர்க்கிறேன். இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். அண்ணி, இந்த வீட்டை விட்டு நீ போனல, அப்பவும் நீ இல்லாம நாங்க எல்லாரும் நல்லாதான் இருந்தோம். இப்ப எதுக்கு வந்திருக்க? ஆ? எங்களுக்கெல்லாம் கத்து கொடுக்கவா? கிளம்பிப்போ, திரும்ப இங்க இருந்து போயிடு. நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கங்க. பசங்க எவ்வளவுதான் வளர்ந்தாலும் சம்பாதிச்சாலும் அவங்களோட அம்மாவும் அப்பாவும் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க தான் முடிவெடுப்பாங்க. நானும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்றேன், உங்க அப்பாவும் இதை நடக்கணும்னு சொல்றாரு. அம்மா இங்க பாருங்க. எதிர்க்கிறதா இருந்தா திரும்பவும் இந்த வீட்டை விட்டு போயிடலாம். சரி பாலா, போ, உள்ள போ. வாங்க, நேரமாகுது. வாங்க அண்ணி, வா மஞ்சுளா, வா வா வா. மஞ்சுளாக்கு கல்யாணம் நடக்கணும்னு நம்ம வீட்ல யாருமே ஆசைப்படல. அப்பாவும் அது ஆசைப்படல. நம்ம அம்மாவும் பீமா பேச்சும் அப்பா பேச்சும் கேட்கல. நம்ம பேச்சு எப்படி கேட்பாங்க? அதுக்காக ஆனந்த் மஞ்சளோட கல்யாணத்தை அப்படி நடக்க விட்டுற முடியுமா? என்ன சொல்றதுன்னு. பீமா இருந்திருந்தா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்பான். நம்ம பீமா எங்க தான் போயிருப்பான்? ஆனந்த் நான் இப்ப வரேன். அட பாலாண்ண, பாலாண்ண எங்க போறீங்க? நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. பீம்ராவ் என்னோட நண்பன். நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களை பார்த்துலாம் பயம் இல்ல. இங்க பாரு துருவா, சும்மா பீம்ராவ்னு சொல்லிட்டு இருந்த உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன். 4 நாள் பசி பட்னியோட வெளியில இருந்தீன்னா உன் மூளை ஒழுங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படிலாம் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. எனக்கும் இந்த வீட்டுல பங்கு இருக்கு. என்ன சும்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு மிரட்டிட்டே இருக்கீங்க. எப்படி நீங்க வெளியே அனுப்புறீங்கன்னு நானும் பாக்குறேன். இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இரு, இப்பவே உன்னை நான் சரி பண்றேன். இங்க பாருங்கப்பா, நான் ஒன்னும் சண்டை போட விரும்பல. நான் ஒன்னும் அந்த அளவுக்குலாம் நல்ல பையன் இல்ல. நீங்க என்ன அடிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஆள் நான் கிடையாது. இதுக்கு மேல என்ன அடிக்கணும்னு முயற்சி ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் என்ன பண்ணுவ? உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். உங்களுக்கு அப்புறம் புரியும். பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. என் பையன் கூட ஜோடி பொறுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருந்தா தான் கல்யாணம் நல்லா இருக்கும். நம்ம அந்தஸ்துலயும் சமமா தான் இருக்கும். சம்பந்தியும் படையில இருந்து ரிட்டையர்ட் ஆன பெரிய ஆபீசர் தான். அதனால படத்துக்கு எந்த தட்டுப்பாடு இருக்காது. ஐயா, வாழ்க்கையை ஓட்டி ஆகணுமே, அதனால ஏதோ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்துங்க, உங்க மருமக புள்ளகிட்ட நான் சீர்சனத்தை பத்தி பேசியிருக்கேன். பொழுது போகலையா, அதனாலதான் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அதிகமா ஒண்ணும் இல்ல, வழக்கமா எல்லா பொண்ணு வீட்டுக்காரங்களும் கொடுக்கறது தான். அட, இதெல்லாம் முடிச்சிடலாங்க. எங்க பக்கம் எந்த குறையும் வைக்க மாட்டோம். நம்ம சம்பந்தத்தை பேசி முடிச்சிட்டோங்க. இனி 2 குடும்பமும் ஒண்ணுதான் இல்லையா? அப்புறம் நம்ம என்னதான் பெரியவங்க பேசி முடிச்சிருந்தாலும் பையனும் பொண்ணு கொஞ்சம் பேசிக்கிட்டா நல்லது. நாம நம்ம பசங்களை கொஞ்சம் தனியா பேச விடலாமே. செஞ்சிருவாங்க, எல்லாம் செஞ்சிருவாங்க.
என்னோட பேரு பாஸ்கர். உங்க பேரு? மஞ்சுளா. ஏன் மஞ்சுளா, உனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் தானே? ஆமா. வேற இப்ப என்ன பேசுறது? எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீ ஏதாவது பேச. நான் என்ன பேசுறது? அப்போ போலாம் வா. அப்போ இன்னையிலிருந்து 3வது நாள் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆஹா, உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல செய்தி. கல்யாணத்தை எல்லாம் சீக்கிரமா முடிக்கிறது தான் நல்லது. ஆஹா, அப்புறம் நான் காகிதத்தில் எழுதியிருக்கிறது தெளிவா தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். நீ கவலைப்படாத மஞ்சுளா, நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எப்படியாவது முழு முயற்சி பண்ணலாம். பாலண்ண, நான் ஒரு பொண்ணு. என்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என் கல்யாணம் நடக்கும். நடக்கும்போது அம்மா அப்பா விருப்பப்படி தான் நடக்கும். நீங்க போய் பீமாவை கூட்டிட்டு வாங்க. அம்மாவையும் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. என் கல்யாணம் என் விருப்பப்படி நடக்குதோ எல்லாம் கட்டாயத்துல நடக்குதோ, நான் ஆசைப்படுறது ஒண்ணுதான். நான் கிளம்பும் போது என் அண்ணன் தம்பி 3 பேரும் என் கூட இருக்கணும். நாம அவனை தேடிட்டு தானே இருக்கோம். அவன் எங்க போயிட்டான்னு தான் தெரியல. இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பணம் ஆகும். இப்ப நம்ம கிட்ட பணம் எங்க இருக்கு? நாம எதையாவது சொல்லி கொஞ்ச நாள் கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாமா? நீங்க கல்யாணத்தை தள்ளி வைக்கல, நிறுத்துறதுக்கு தான் காரணம் தேடிட்டு இருக்கீங்க. பொண்ணுங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணாலும் பணம் ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். இருக்க இருக்க விலைவாசி தான் அதிகமாகும். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஆனா பீமாபாய், கடன் வாங்கியாவது கல்யாணத்தை பண்ணிடலாம். ஆனா கல்யாணம் நிக்காது. அத்தை சொல்றது சரிதான். பீமாபாய், நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. நிறைய பேர் இந்த கல்யாணத்தை நீ எதிர்க்கிறதுனால ஒருவேளை வீம்புக்கு இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு நினைக்கிறியா? அது என்னன்னா பீமாபாய், சில நேரத்துல சில விஷயங்கள் எப்படியோ ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கப்புறம் வளர்ந்து வளர்ந்து அது வேற மாதிரி உருமாறிடும். உன் கண்ணு முன்ன உன் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு நீ நினைக்கிறத நான் மதிக்கிறேன். ஆனா உண்மை என்னன்னா, பீமா பாலா மாதிரியே எனக்கும் மஞ்சளோட கல்யாணம் தப்பா தான் தெரியுது. நமக்கு இன்னும் நிறைய பணம் தேவைங்க. கண்டிப்பா நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க சேட்டுக்கிட்டயே பணம் கேட்டு பாருங்க, கண்டிப்பா அவர் தருவாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. யார்கிட்டயாவது நீங்க கடன் வாங்குங்க.
ஆனா கல்யாணம் நடந்தே ஆகணும். என்னங்க நில்லுங்க. அப்படியே வெளியில போயிட்டு வரும்போது போலீஸ் ஐயாவையும் பார்த்துட்டு வந்துருங்களேன். பீமா எங்கேயாவது கிடைச்சான்னு அவரு சொல்வார்ல. நாமளும் எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டோம். பீமராவை தேடி எங்க போக போறீங்க? அவன் கங்காவோட வீட்டுல இருக்கான். என்ன பீமா எங்க வீட்டுல இருக்கானா? ஆமா தாமரையா, பஜார்ல உங்க அப்பா கூட பீமராவை பார்த்தேன். நான் பீமராவ் கிட்ட இங்க ஊருக்கு வரியான்னு கேட்டேன். அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். நீ பொய் எதுவும் சொல்லல? இல்ல ராம்ஜி அண்ணன், நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நீங்க எல்லாம் கவலையா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் சொல்லலான்னு இங்க வந்தேன். சரிண்ணே, அப்ப நான் கிளம்புறேன். பீமா கிளம்புங்க. இனிமே பீமா எங்க போனானோ என்ன ஆனானோங்கிற கவலை நமக்கு இல்ல. இனி எல்லாரும் சேர்ந்து கல்யாண வேலையை பார்க்கலாம். அவன் எங்கேயாவது தெரியாத இடத்துக்கு போயிருந்தான்னா நம்ம அவனை பத்தியே கவலைப்பட்டு இருந்திருப்போம். ஆனா அவன் கங்கா அக்கா வீட்டுக்கு தான் போனான். ஏன்னா அவன் போனதுக்கு அப்புறம் நீங்களே எந்த அளவுக்கு வருத்தப்படுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அவன் கங்கா அக்கா வீட்டுக்கு போனானா உங்களுக்கு தகவல் வந்துரும்னு அவனுக்கு தெரியும். ஒரு மகனை அவன் கடமையை அவன் செஞ்சுட்டான். என்னாலதான் செய்ய முடியல. நான் எப்பவும் சொல்றதுதான், பீமா நம்மளோட வயசுல சின்னவன் தான், ஆனா எல்லாரை விடவும் பொறுப்பானவன். இனி அம்மா அப்பாவா உங்க கடமையை நீங்க செய்யுங்க. பீமா வேற எங்கேயாவது போயிருந்தா இந்த அளவுக்கு அவன் கோவப்பட மாட்டான். ஆனா அவன் அக்கா வீட்டுக்கு தான் போயிருக்கான். அதனால மஞ்சுளாவோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க மேலேயும் அவனோட கோபம் கண்டிப்பா பல மடங்கு அதிகமாக தான் செய்யும். இன்னும் 3 நாள்ல கல்யாணம். ஏகப்பட்ட வேலைங்களை செய்ய வேண்டியிருக்கு. நான் அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். பாலாண்ணா, இதெல்லாம் ஏன் பண்றீங்க? விட்டுருங்க. நான் செய்யறதெல்லாம் சரிதான் பீமா. என்ன மன்னிச்சிருங்க பாலாண்ணா, நீங்க பண்றது தப்புன்னு எனக்கு தோணுது. நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நானும் உங்க கூடயே வந்துடுறேன். பீமா, அப்பா கோபப்படாதீங்க. சின்ன வயசுல இருந்து எப்படி நாங்க மிட்டாய்களை எல்லாம் பங்கு போட்டிருக்கோமோ அதே மாதிரி இன்னைக்கு ராத்திரி குளிரையும் பங்கு போட்டுக்கிறோம். வாங்க பாலாண்ணா. மஞ்சுளாக்க கல்யாணம் பண்ண எடுத்த முடிவு அவனுக்கு பிடிக்கலையா? வழக்கம் போல வாக்குவாதம் பண்ணா நான் அவனை திட்டுன கடிதாசி எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டான். ஆனந்த், ஆனா எழுந்துரு. என்ன பாலான்னு? எழுந்துரு, எழுந்துரு. என்ன விஷயம்னு? மெதுவா வெளியே போய் பேசலாம். வா. என்ன விஷயம்னு? எதுக்கு நடுராத்திரியில எழுப்பி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் கங்கா அக்காவோட வீட்டுக்கு போறேன். என்ன நடுராத்திரி நீங்க கங்கா அக்கா வீட்டுக்கு போறீங்களா? ஆமா ஆனந்த், எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நான் பீமாவை எப்படியா சம்பாதிக்க வச்சு வீட்டுக்கு வர வைக்கிறேன். பீமா இங்க வந்துட்டானா மஞ்சுளாவோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுவான். ஆனா பாலான்னு நீங்க பீமா பார்க்க தான் போறீங்கன்னு தெரிஞ்சா யாரும் உங்களை விட மாட்டாங்க. அதனாலதான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். இங்க பாரு ஆனந்த்,
நான் திரும்பி வர வரைக்கும் நான் எங்க போயிருக்கேன்றது யாருக்குமே தெரியக்கூடாது. சரிண்ணே. ம். என்ன போக விடுங்கப்பா. ஆமாப்பா, பாலா அண்ணனை தடுக்காதீங்கப்பா. பார்த்து போயிட்டு வா. நம்மளோட போராட்டம் உரிமைக்கானதோ இல்ல சுதந்திரத்துக்கானதோ எதுவா இருந்தாலும் சரி, நாம பின்வாங்காம போராடி ஆகணும். இப்படி ஓடி போறதுனால யுத்தத்தை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல. அவன் ஓடி போனது சரியே இல்லை. அவங்கிட்ட இங்க வந்து போராடி ஜெயிக்க சொல்லு. அவனுக்கு எதிர்க்க போறது அவனோட அப்பாவா இருக்கலாம், அவனோட அம்மாவா இருக்கலாம், இல்ல மொத்த குடும்பமா இருக்கலாம். ஒருவேளை கடைசியில ஜெயிச்சுட்டா வெற்றியாளன், ஒருவேளை தோத்துட்டா தோல்வியை ஏத்துக்கணும். நீ கிளம்பு, கவனமா போயிட்டு வாப்பா. இனி பீம் வந்துருவான். மஞ்சுளாவோட கல்யாணத்தை நடத்த விட மாட்டான் இல்லப்பா? வாப்பா, போய் தூங்கலாம். அப்புறம் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். என்னாச்சு? நீ ஏன் என்ன இப்படி பாக்குற? அப்பா, ஒரு சரியான ஆளு தப்பான விஷயத்துக்கு ஆதரவா நிக்கும் போது அவரு எந்த அளவுக்கு பயப்படுவாருன்னு பாக்குறேன். வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்த எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்றத கேக்குறேன். உட்கார். ஆனந்த், வாழ்க்கையில எப்போவாவது உனக்கு இன்னைக்கு ராத்திரி நடந்தது ஞாபகம் வந்துச்சுன்னா அப்ப நீ எப்பவுமே உன்னோட அப்பா தப்பா நடந்துகிட்டாருன்னு நினைக்காத. உன்னோட அப்பா பிடிவாதத்தை பார்த்து தளர்ந்து போயிட்டாரு. ஆனா ஆனா நீ இத உன்னோட வாழ்க்கையில முன்னுதாரணமா எடுத்துக்காத. அதே மாதிரி நீ வளர்ந்து பெரியவனானதோ இந்த மாதிரியான பிடிவாதமான சூழ்நிலைகள்ல நீ உங்க அப்பா மாதிரி தளர்ந்து போயிடக்கூடாது. பாலா, இந்த பாலா எங்க போயிட்டான்? பாலா அப்படி எங்க தான் போனான்னு தெரியல. என்னாச்சுமா? காதுல விழல உனக்கு? பாலாவை காணோம், எங்க போனான்னு தெரியல. என்ன அவன் திரும்ப ஓடிட்டானா?
இல்ல பாலான்னு எங்கேயும் ஓடி போகல. அப்ப அவன் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆமா, அது அப்பா தான் அண்ணன் அனுப்புனாரு. எங்க அது சொல்லுடா, எனக்கு நீங்களாவது சொல்லுங்களேன். அது மேலக்காரங்களை பார்க்க போயிருக்காரு. அது எப்படியும் கல்யாணத்துக்கு மேலும் வேணும்ல. ஆமா, நான் தான் அவனை அனுப்பி வச்சிருக்கேன். மேல வாசிக்கிறவங்கள அவனுக்கு நல்லா தெரியும்ல, அதான் பண குறையுமே அனுப்பி வச்சேன். இப்ப வந்துருமா? அப்பவே என்கிட்ட சொல்லல. ஐயோ மாமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே மேளத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. மாப்பிள்ள கல்யாண வீட்டுல நிறைய சடங்கெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் மேளம் தேவைப்படும்ல. எல்லா வேலையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா செய்வாங்க, நாமளும் செய்யணும்ல. வந்துருமா? தோ வந்துட்டானே. எங்கடா போன? என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா நீ? சொல்லு, எங்க போயிட்டு வர நீ? கல்யாணம் மேலம். நான் மேலக்காரங்களை பார்க்க போனேன், அவங்களோட பேசிட்டு வந்துட்டேன். ஆனந்த் இங்க இருந்து ஏதோ சைகை காமிச்சான். என்ன சைகை? இல்லையே. இல்ல இல்ல, மேலும் வாசிச்சா நல்லா ஆடலாம். வேற என்ன? ஆமாமா. ஆனந்த் ரொம்ப ஆட்டம் போடாத. போதும் போதும், நிறுத்துறா. ஆனந்த் தொந்தரவு பண்ணாத, அவர்தான் வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல. உனக்கு எதுவும் வேலை இல்லைன்னா சொல்லு, நான் உனக்கு வேலை தரேன். அப்புறம் நீ என்கிட்ட எதுவும் சொல்லாம எங்கேயும் போக கூடாது. ஐயா ஐயா முதலாளி, செருப்பு கிருப்பு வாங்கிட்டு போங்க. இவன் என்னோட சின்ன பையன், அவனுக்கு கல்யாணம்னா எவ்வளவு செலவு இருக்கும்னு தான் உங்களுக்கு தெரியுமே. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் மனசு வைக்கலன்னா பையனுக்கு எப்படி கல்யாணத்தை பண்ண முடியும்? எப்படி வியாபாரம் செய்யணும்னு அப்பாவை பார்த்து தான் கத்துக்கணும். பொருளை விற்கிறதுக்காக அப்பா என்ன வேணாலும் பண்ணுவாரு. செருப்பை விற்கிறதுக்காக அப்பா நம்ம மாடத்தை கூட அடகு வைப்பாரு. பார்த்தல வாங்க. அப்பா, எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தி எல்லார்கிட்டயும் சொல்றீங்க? எனக்கு அது பிடிக்கலப்பா. என்னடா சொன்ன? வெளியில வா. சொல்லு. அப்பா, கல்யாணத்துக்கு எல்லாரும் விருப்பப்பட்டு செய்யணும். ஆனா நீங்க என்னன்னா, என்ன பண்ணிட்டேன்? நான் என்ன பண்ணிட்டு சொல்லு. நான் உன்னோட அப்பன்டா. நான் சொன்னதை மட்டும்தான் நீ செய்யணும். அப்பா சொன்னதெல்லாம் கேட்டு நடப்ப. சரின்னு சொல்லு. சரிப்பா. போய் வேலையை பாரு. அப்பா, நான் பீமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதையும் சொல்லிட்டேன். நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டான். அப்புறம் ஒரு லெட்டரை கொடுத்தான். உங்ககிட்ட இதை கொடுத்துருங்கன்னு என்கிட்ட சொன்னான். அப்பா, நீங்க சொன்னது சரிதான். உலகத்துல எந்த யுத்தத்தையும் ஓடி போய் ஜெயிக்க முடியாது. நான் எப்பவும் ஓட மாட்டேன்ப்பா. அம்மா எவ்வளவுதான் கோவப்பட்டிருந்தாலும் சரி, இது வரைக்கும் என் போராட்டத்தை நான் கைவிட்டதே இல்லை. ஆனா இந்த முறை அம்மா நான் செஞ்சது தப்புன்னாங்க. நீங்க கூட தான் இருந்தீங்க, ஆனா நீங்க எதுவுமே பேசல. இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, இது யுத்தம் இல்ல,
இது அம்மாவோட பிடிவாதம். இப்போதைக்கு அம்மாவோட பிடிவாதத்தை எதிர்த்து போராடுற பக்குவம் உங்க பீமாவுக்கு இல்ல. அதனாலதான் ஓடி போயிட்டேன். அப்பவாச்சும் அம்மாவோட இந்த முடிவுல எனக்கு சம்மதம் இல்லைன்னு அம்மா புரிஞ்சுக்குவாங்கல்ல. எனக்கு தெரியும்பா, இது வரைக்கும் அம்மாவால என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு அரை நாள் கூட இருக்க முடிஞ்சதே இல்லை. அம்மா என்னோட கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு தான் நான் இங்கேயே இருக்கிறேன். என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலன்னா மஞ்சுளா அக்காவுக்கு நான் உதவ முடியாம போயிட்டேன்னு நினைச்சு வருத்தப்படுவேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்பா, அதுக்கப்புறம் நான் எப்பவும் வீட்டுக்கு வரவே மாட்டேன். வாழ்க்கை முழுக்கவும் இந்த மன வேதனையோடவே வீட்டை விட்டு நான் தள்ளியே தான் இருப்பேன். கடைசி பையனா பிறந்ததுக்காக என்னைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன். பீமா சீக்கிரமாவே வளர்ந்துட்டான். எல்லாத்தையும் சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டான். சில போராட்டங்களை நடத்தவே முடியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு விஷயத்த அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியல. அவன் பீமாபாயோட கூடவே இருந்து எந்த அளவுக்கு எதிர்த்திருக்க முடியுமோ அதே அளவுக்கு இன்னைக்கு அவன் தள்ளி இருந்தாலும் மஞ்சுளா கல்யாணத்துக்கு தடை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கான். ஆனா பீமாபாய்க்கும் இது எல்லாமே நல்லா தெரியும். அவனோட அம்மா அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவ இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவா. ஆனா உன்னோட செயலால நாளைக்கு உன்னோட அம்மா சமூகத்துக்கு முன்னாடி தப்பானவள் ஆயிடக்கூடாது. அதனால பீமா, உன்னை நான் திரும்ப இங்க கூட்டிட்டு வந்து தீருவேன். நான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் நானும் இங்க திரும்பி வரவே மாட்டேன். பாலண்ண, மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிடலாமா? அப்படிலாம் செய்ய முடியாது ஆனந்த். நம்ம சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க அதை நம்ம அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லி அப்புறம் அது நமக்கு தான் பெரிய பிரச்சனையாகும். நம்ம வேற ஏதாவது யோசனை பண்ணலாம். அம்மா, நான் இங்கே தான் படிப்பேன். அங்கே புத்தகங்கள் இருக்கும். இங்கே நான் உட்கார்ந்திருப்பேன். அம்மா, ஒரு நாள் போகலைன்னா
என்ன ஆயிட போகுது? எதுவும் ஆகாது. ஆனா உங்களுக்கு தலையை பிடிச்சு விடலனா உங்களுக்கு இந்த அளவுக்கு தலை வலிச்சும் நான் எதுவுமே பண்ணலன்னு தான் நாள் முழுக்க நினைச்சிட்டு இருப்பேன். போதும் பீம், நிப்பாட்டு. நீ மஞ்சுளாவை இன்னும் என்ன செய்ய போற? மஞ்சுளாக்கா பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு நல்லா தயாராகி தான் போகணும். இந்த கல்யாணத்தை என்னால நிறுத்த முடியலன்னா மஞ்சுளா அக்காவுக்கு நான் எந்த விதத்திலயும் உதவ முடியலன்னு நினைச்சு வருத்தப்படுவேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்பா, அதுக்கப்புறம் நான் எப்பவும் நம்ம வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டேப்பா. நான் எதுக்காக பிடிவாதம் பிடிக்கிறேன்னு ஒரு நாள் நீ தெரிஞ்சுப்ப பீமா. வாங்க அண்ணி, இங்க பாத்தீங்களா மஞ்சுளாவோட கல்யாணத்துக்காக நான் இதை தயார் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்க அண்ணி? ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. மஞ்சுளா இதை போட்டுக்கிட்டா ரொம்ப அழகா இருப்பா. மஞ்சுளா எங்க இருக்கா? உள்ள இருக்கா. பாத்துட்டு வரேன். மஞ்சுளா வா, இப்படி வா. வா. பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு நாள் நான் வழியில வரும்போது ஒரு அழகான கல்யாண பொண்ணு பல்லக்குல போறத நான் பார்த்தேன். அப்பதான் நான் நம்ம மஞ்சுளாவும் இப்படி போனா எப்படி இருக்குன்னு யோசிச்சேன். என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா பாரு. என் கனவு நனவாக போகுது. நான் உயிரோட இருக்கும் போதே உன்னை மனப்பினா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பாலான, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அது மூலமா நம்ம மஞ்சுளாவோட கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணலாம். என்ன? பீமா இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு ஒண்ணு தெளிவா புரியுது. ஒரு பிரச்சனை வரும்போது சில விஷயங்கள் ஏன் தப்புன்னு பீமா உதாரணங்களோட சொல்லுவான். உதாரணத்துக்கு அம்மா பல்லாக்குல தூக்கிட்டு போன ஒரு பொண்ணை பார்த்துதான் மஞ்சுளாக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அது மாதிரியே இப்ப மஞ்சுளாவோட கல்யாணத்தை நடத்துறது ஒரு தப்புன்னு உதாரணத்தோட நிரூபிச்சோம்னா. ஆனா அத எப்படி செய்யறது? நல்லா கேளுங்க பாலண்ண. நீ ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு, உங்க அம்மாவுக்கு உன்னோட சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் பெருசே இல்ல. அம்மா இன்னைக்கு பண்றது உனக்கு ரொம்ப தப்பா தெரியலாம். ஆனா நீ நாளைக்கு வளர்ந்து பெரியவளானதும் உங்க அம்மா பண்ணது சரிதான் அப்ப உனக்கு புரியும். என் பசங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பீமா, ஆனந்த், பாலா ஆம்பளை பிள்ளைங்கள்ல நீ என்னோட பொண்ணு. நீயாவது உங்க அம்மாவை
புரிஞ்சுப்பியா மஞ்சுளா? நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா இத புடி. நான் பீமாவை பார்க்க போயிருந்தேன். அவன் அவனோட அக்காவை இப்படி புத்தகத்தோட பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறான். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறது தான் அவனோட லட்சியம். மஞ்சுளா, பீமா அளவுக்குலாம் நான் புத்திசாலி இல்லை. ஆனா பீமா கூட இருந்து கத்துக்கிட்டதை வச்சு நானும் பாலா அண்ணனும் ஒண்ணு சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே நாங்க பண்ணுவோம்.